கஷ்டப்படுத்தி பார்க்கணும்னு நினைக்கிறல. நான் இவ்வளவு வேண்டியும் உன்னோட மனசு இறங்கல. நான் இப்ப சொல்றேன், என் வாழ்க்கையில இது வரைக்கும் நீ நினைச்சது எல்லாமே நடந்திருக்கலாம். ஆனா இனிமேல் நடக்காது. என் வாழ்க்கையில இனிமே உன்னால ஒண்ணும் பண்ண முடியாது. இப்போ இந்த நிமிஷம் இங்க உன் கண்ணு முன்னாடியே நான் சாக போறேன். நீ எழுதி ஆரம்பிச்ச என்னுடைய விதிய நானே முடிச்சுக்க போறேன். பாக்குறியா? பாரு, நல்லா பாரு. என்னடா இவ சூடத்தை ஏந்திதான் நிக்கிறா? நம்ம அமைதியா நின்னு வேடிக்கை பார்க்கலாம் நினைக்கிறியா? உன்னோட சன்னதியில நான் சொன்ன மாதிரி என்னோட புருஷனை காப்பாத்த இந்த நொடியே அந்த ருத்ரா மேல்முறையீடு பண்றதுக்கு இங்க வரணும். வரவை இல்ல கையில சூடத்தை ஏந்தி இருக்கிறனா என் உடம்பு முழுக்க இந்த நெருப்புல எரிச்சுப்ப. அப்பவாவது உன் மனசு இறங்குமான்னு நான் பாக்குறேன். இந்த சூடம் என் கைய சுட்டு என் உடம்பே எரிஞ்சாலும் நான் உன்னை விட்டு போக மாட்டேன். நீ என்னோட வேண்டுதலை நிறைவேற்ற நான் என்னோட உயிரே கொடுப்பேன். என் உயிரை எடுத்தாவது என் புருஷன் உயிரை காப்பாத்து. அன்னைக்கு சூலாயுதத்துல என் ரத்தத்தை நான் அபிஷேகம் பண்ண மாதிரி இன்னைக்கு இந்த நெருப்பால உனக்கு அபிஷேகம் பண்றேன். ஒண்ணு என் புருஷனை காப்பாத்து, இல்ல என்ன சுமங்கலியா எரிஞ்சு சாக விடு. உன் கண்ணு முன்னாடி நான் என் உயிரை விட்டுரு. எனக்கு அந்த பாக்கியமாவது கிடைக்கட்டும். இன்னும் உன் மனசு இறங்கலையா? என் புருஷன் உயிரை காப்பாத்தி கொடுன்னு தானே கேக்குறேன். உனக்குதான் என் உயிரை கொடுக்க நான் தயாரா இருக்கேனே. ஒரு உயிர் பலி உனக்கு போதாதா? வாழ வேண்டிய எங்களை அழிச்சிடாத. நான் உன்னதான் நம்பி இருக்கேன். என் புருஷனுக்கு நீதி கொடு. ருத்ராவை கொண்டு வந்து நிறுத்து. என்ன தயவு செஞ்சு கைவிட்டுறாத. அம்மா, நான் உன்னை நம்பிதான் இருக்கேன். என் உயிரை நான் கொடுக்கிறேன். ருத்ராவை கொண்டு வா. என்னையா இது? இவ எப்படி இங்க வந்தா? தெரியலையே சார். வரமாட்டாங்கன்னு நினைச்சா தைரிய லட்சுமி மாதிரி வந்து நிக்கிறாங்க பாரு. என்ன, நான் வரமாட்டேன்னு நினைச்சல, வந்துட்டேன். அப்பீல் பண்ணணும். ஒரு ஃபார்ம் கொடுங்க. புரியுமா? இன்னும் நேரம் இருக்குல்ல? இருக்குமா, நீங்க எழுதி கொடுங்க. என்னாச்சு? பதட்டப்படாதீங்கம்மா. You will be all right.